ஹாய் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜேஜே கிச்சன். இன்னைக்கு நம்ம புதினா சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல எப்படி ஈஸியா எப்படி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சரி வாங்க, அது செய்ய தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கெட்டு புதினாவ நான் ஆஞ்சி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கெட்டு புதினா. கூடவே நீங்க கொஞ்சம் கொத்தமல்லி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இருந்துச்சுன்னா அதுவும் சூப்பரா தான் இருக்கும். அப்புறம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 2 நார்மல் சைஸ் தக்காளி, 2 டேபிள் ஸ்பூன் போல தயிர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, ஏலக்காய், கூடவே கொஞ்சம் கல்பாசி. சரி வாங்க இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாமே நம்ம அரைச்சு தான் செய்ய போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சுட்டு வந்துக்கலாம். எத எதோட சேர்த்து அரைக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லிர்றேன். இந்த வெங்காயத்து கூட இந்த பச்சை மிளகாவ சேர்த்து அரைச்சுக்கங்க. அது அ அதே மாதிரி இந்த புதினா கூட இந்த தக்காளி சேர்த்து அரைச்சுக்கங்க. அவ்வளோதான். சரி வாங்க நம்ம அரைச்சுட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். புதினா சாதம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பேன் வச்சுட்டு, அதில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கங்க. நம்மளுக்கு ஆயில் குறைச்சிட்டு நெய் சேர்க்கறது குழந்தைங்களுக்கு நல்லது. ஸோ, அதனால நெய் நம்ம சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு, அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல ஆயிலும் சேர்த்துக்கலாம். நான் சொல்ற அளவு இப்ப சொல்ற அளவு எல்லாமே ஒரு 4 பேர் சாப்பிடுற மாதிரி அளவு. அதாவது ஒரு 400 கிராம் அரிசிக்கு நான் சொல்லிட்டுருக்கேன். ஆயில் ஹீட் ஆனோனே, நம்ம தாளிக்க எடுத்து வச்சிருக்க சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டு பொரிஞ்சதும், நம்ம ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்ட போட்டு அத வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ட போட்டு தெறிக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாவே பண்ணுங்க. போட்டு வதக்கிட்டு, இது ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா? வெங்காயமும், பச்சை மிளகாவும் அத போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் போல கிளறிக்கணுங்க. இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும், பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதில இந்த 5 நிமிஷம் மட்டும் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ணுறதே மொத்த டைமே. மத்த எல்லாமே ஈஸி தான். நீங்க நைட்டே புதினாவெல்லாம் காய்ஞ்சி வச்சுட்டீங்கன்னா, காலையில வடிச்ச சாதத்தில தான் இது செய்றோம். சாதம் மட்டும் வடிச்சுட்டு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில கூட இது செஞ்சு குடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம அரைக்க தான் போறோம். ஸோ வெட்டுற வேலையே கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இத முடிச்சிடலாங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெங்காயம் வடை போற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறம், இப்போ நம்ம புதினாவ அரைச்சிருக்கோம் இல்லையா? புதினாவும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேஸ்ட்ட இதில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இத ஒரு 2 நிமிஷம் போல வதக்கிக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க இதே மாதிரி கொத்தமல்லி மட்டும் போட்டு கூட ட்ரை பண்ணலாம். கொத்தமல்லி சாதமா. அதே மாதிரி நமக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல பீட்ரூட் ரைஸ் குக்கர்ல எப்படி செய்றதுன்னு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் பார்த்துக்கங்க. அதே மெத்தட்ல கேரட்டையும் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இப்ப இந்த ஜார அலசி மட்டும் தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்தி வதக்கிக்கலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துட்டே இருக்கும். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு, ஒரு 2 நிமிஷம் போல பேனை மூடி போட்டு, ஒரு 2 நிமிஷம் சிம்ல வச்சு எண்ணெய் பிரியிற அளவு விடலாம். உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. பெரியவங்களுக்கு கூட இது பிடிக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிட்டு, இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 டீஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் இதில சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. 2 டீஸ்பூன் போதும். அதுக்கு மேல வேணாம். புளிப்பு வந்துறக்கூடாது. புளிப்பு தெரியக்கூடாது. ஸோ 2 டீஸ்பூன் போதுமான அளவு போட்டுக்கங்க. இதில நம்ம வத்த பொடியோ, மஞ்சளோ எதுவுமே போட போறதில்ல. ஸோ பச்சை மிளகாய் காரத்துக்கு மட்டும் தான். எனக்கு 4 பேருக்கு சாப்பிடுறதுக்கு 4 பச்சை மிளகாய் கரெக்ட்டா இருக்கும். உங்க காரத்துக்கு தகுந்தாப்புல, உங்களோட ரைஸ்க்கு தகுந்தாப்புல கூட்டி குறைச்சுக்கங்க அத. காரத்தையும், உப்பையும். இந்த மாதிரி நல்லா அத கலந்து விட்டு எண்ணெய் பிரியணும். இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எண்ணெய் பிரிஞ்சு வர சொல்ல நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு வடிச்ச சாதத்த போட்டு கிளறிறலாம். அவ்வளோதாங்க. புதினா சாதம் ஒரு 10 நிமிஷத்தில சட்டுன்னு செஞ்சிரலாம். ஈஸியா செஞ்சிரலாம். அதே போல டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ட சொல்லுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நம்ம ஃபுல் சாதத்தையும் இதில கிளறிக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவை கிடையாது. அவ்ளோ சூப்பரா இருக்கும். பாருங்க. ஃபுல் சாதத்தையும் நம்ம கிளறிட்டோம் இப்போ.
நான் இப்போ என் பசங்களுக்கு வெறும் அவிச்ச முட்டையும், தயிர் சம்பளும் தாங்க குடுக்குறேன். அதுதான் அவங்களுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸோ அதுதான் நான் வந்து காம்பினேஷனா வச்சிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அத நீங்க சைட் டிஷ்ஷா வச்சுக்கங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க் யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ.